வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது கிறிஸ்துமஸ் பண்டிகை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உருவ பொம்மையை வைத்து சவப்பாடை ஊர்வலம். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 100வது பிறந்தநாள் விழா. துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மரியாதை. இனி விரிவான செய்திகள். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 100வது பிறந்தநாள் விழா துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதல்வர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 100வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள மேரி கட்டிடத்தில் அவருடைய திருவுருவ படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினர். உடன் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், பாஸ்கர், KSP ரமேஷ், AKD ஆறுமுகம் மற்றும் அரசு ஊழியர்கள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வீட்டு வரலாம், நல்லா வரமாட்டேங்க. புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு குழந்தை இயேசு வைத்து சிறப்பு திருப்பலி நடைபெற்று ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்றனர். இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினத்தை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இதனையொட்டி புதுச்சேரி முழுவதும் உள்ள தேவாலயங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கிறிஸ்து பிறப்பை வரவேற்று வருகின்றனர். இந்த நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ஜென்மார்கினி ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து குழந்தை இயேசுவை தோளில் சுமந்தபடி ஆலயத்தை சுற்றி வந்த கடலூர் புதுச்சேரி உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலேஷ் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து குழந்தை இயேசுவின் வரலாறு மற்றும் நற்செய்திகள் தெரிவிக்கப்பட்டது. இந்த விழாவில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு குழந்தை இயேசுவை வழிபட்டு சென்றனர். இதேபோன்று புதுச்சேரியில் புகழ்பெற்று கப்ஸ் தேவாலயம், பசிலிக்கா தூய இருதய ஆண்டவர் தேவாலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்தவ ஊழியர்கள் சங்கம் மற்றும் அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்றக் கழக சார்பில் கிறிஸ்துமஸ் நற்செய்தி பேரணி நடைபெற்றது. உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் டிசம்பர் 25ஆம் தேதியை இயேசு கிறிஸ்து பிறந்த நாளாக கொண்டாடி வருகின்றனர். அதன்படி கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து புதுச்சேரி கிறிஸ்தவ ஊழியர்கள் சங்கம் மற்றும் அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்றக் கழக சார்பில் கிறிஸ்துமஸ் நற்செய்தி பேரணி நடைபெற்றது. அதன்படி புதுச்சேரி கொக்கு பார்க் அருகில் இருந்து இப்பேரணி புறப்பட்டு ராஜீவ்காந்தி சிலை, காமராஜர் சிலை, ராஜா தியேட்டர், அண்ணா சிலை, புதிய பேருந்து நிலையம், நெல்லித்தோப்பு சுப்பியார் சிலை, இந்திரா காந்தி சிலை வழியாக மீண்டும் கொக்கு பார்க் வந்தடைந்தது. இதில் அனைத்து சபைகளை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் 150க்கும் மேற்பட்டோர் கிறிஸ்து பிறப்பு குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி பாடல்கள் பாடியபடி பேரணியாக சென்றனர்.
பார்க்கட்டும், உம்மை காணட்டும், உம்முடைய முன்னணிக்கு ஓடி முடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல வாய்ப்பு நம்முடைய பட்டணத்தில் ஆண்டவரை உயர்த்துவதற்கு ஆண்டவர் நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். தங்களுடைய மெல்ல 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 டாக்டர் அம்பேத்கர் புகழை சிதைக்கும் வகையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகில் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில தலைவர் பிரகாஷ் வழிகாட்டுதலின்படி அமைப்பின் இளைஞரணி சார்பாக டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் புகழை சிதைக்கும் வகையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகில் மாநில இளைஞரணி தலைவர் கபிரியல் தலைமையிலும் இலா என்ற இளவரசன், சந்துரு, அகிலன், சாந்து, மோகன் ஆகியோர் முன்னிலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அம்பேத்கர் தொண்டர் படையின் மாநில தலைவர் பாவாடராயன் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார். மற்றும் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜா, கௌரவ தலைவர் ஸ்ரீனிவாச பெருமாள், சட்ட ஆலோசகர் பாபு, பொதுச் செயலாளர் செல்வகுமார், மகளிரணி தலைவி சரளா, செயலாளர் மஞ்சுளா, பொருளாளர் சதீஷ், துணைத் தலைவர் ஜான் பியர், செயலாளர் கஸ்பர், நகர தலைவர் ராஜ்குமார், நகர செயலாளர் குழந்தை, நகர துணை செயலாளர் கார்த்திக், செய்தி தொடர்பாளர் பிரவீன், தொகுதி நிர்வாகிகள், ஆட்டோ மற்றும் மினிலோடு கேரியர் சங்க நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முடிவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உருவப்படம் எரிக்கப்பட்டது. அந்த எதிரிகளை நீங்கள் சமாளிக்க முடியாது. அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் வருகிற பொழுது தலையிலே கை வைத்து உட்கார்ந்திருப்பது போன்ற ஒரு காணொலி வாட்ஸ்அப். அவ்வளவு வண்ணம், எதற்காக வண்ணம்? உனக்கு என்ன செய்தார் அம்பேத்கர் அவர்கள்? இந்திய நாட்டை முன்பே தீர்மானிக்கிற ஒரு மிகப்பெரிய மாபெரும் இடத்திலே மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கும் வரை இந்த போராட்டம் தகுதி இல்லை, தகுதி இல்லை. அம்பேத்கர் பெயரை உச்சரிங்க. திருப்புவனை தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சார்பில் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை பேருந்து நிலையம் அருகில் சுவர் விளம்பரம் செய்து வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருப்புவனை தொகுதி இளைஞரணி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக திருப்புவனை பேருந்து நிலையம் அருகில் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்து சுவர் விளம்பரம் செய்துள்ளனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருப்புவனை தொகுதி இளைஞரணி நிர்வாகிகள் RK ராஜா, அபிமன்னன், செந்தில்குமார், மகளிரணி நிர்வாகிகள் கீர்த்திகா ராஜசேகர், சுமித்ரா பாலு மற்றும் கழக நிர்வாகிகள் காத்தவராயன், அருண், புகழ், ராகுல், ஹரிபிரசாந்த், முருகன், வேலன், தேவஸ்ரீ, பிரசாத் சுகன், ஹேமநாத், அருள்ராஜ் மற்றும் தோழர்கள் செய்திருந்தனர். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய அமித்ஷாவின் உருவ பொம்மையை வைத்து சவப்பாடை எடுத்து சென்றதால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய அமித்ஷாவை கண்டித்து திருப்புவனை தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சியின் தொகுதி செயலாளர் ஈழவளவன் தலைமையில் தேசிய நெடுஞ்சாலையில் அமித்ஷாவின் உருவ பொம்மையை வைத்து பேண்ட் வாசித்து சவப்பாடை ஊர்வலம் நடத்திய போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். போராட்டத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி, அரிமா தமிழன், செல்வவந்தன், எழில்மாறன், முரளிதரன், சிந்தனை செல்வன், தமிழ்கனல் மற்றும் மகளிர் விடுதலை இயக்கத்தினர், கட்சி தோழர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
வில்லியனூர் லூர்தன்னை திருத்தலத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இயேசுபிரான் அவதரித்த தினத்தை கிறிஸ்துமஸ் பண்டிகையாக உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். இதனையொட்டி புதுச்சேரி தேவாலயங்களில் நேற்று நள்ளிரவு சிறப்பு திருப்பலி பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் வில்லியனூர் லூர்து அன்னை திருத்தலத்தில் அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமையில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் அருட்தந்தையர்கள் ஆல்வின் அன்பரசு, தோமினிக் சாவியோ, துணைத் தலைவர் தோமினிக், பொருளாளர் தர்மதுரை மற்றும் கன்னியாஸ்திரிகள், ஏராளமான கிறிஸ்தவர்கள், இறைமக்கள், பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி தேவாலயங்கள் அலங்கார மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தன. மேலும் ஆலய வளாகத்தில் கிறிஸ்துமஸ் மரம் குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளதை பொதுமக்கள் கண்டுகளித்து வருகின்றனர். கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு ஆலயத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அன்புக்குரிய சகோதரரை இப்பொழுது அந்த வரவை நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ளும்படியாக உலக மக்கள் மீது. காரைக்காலில் நல்லாட்சி வாரத்தை முன்னிட்டு கடற்கரையில் தூய்மை பணியில் ஈடுபட்ட மாவட்ட ஆட்சியர், 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்த நாளை முன்னிட்டு நல்லாட்சி வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இறுதி நாளான இன்று தூய்மை இயக்கம், திடக்கழிவு அகற்றல் விழிப்புணர்வு இயக்கம் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட இயக்கம் மூலம் காரைக்கால் கடற்கரையில் தூய்மை பணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தொடங்கி வைத்தார். இந்த தூய்மை பணியில் துணை ஆட்சியர்கள், பல்வேறு துறை அரசு அதிகாரிகள், 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு காரைக்கால் கடற்கரை முழுவதும் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றிய பேச்சை நாடாளுமன்ற அவை குறிப்பில் இருந்து நீக்க கோரி மக்களவை சபாநாயகருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தபால் அட்டை அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற 75வது அரசியலமைப்பு சட்ட நாள் விவாதத்தின் போது விதி 350 கீழ் உரையாற்றி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை அவமதித்து பேசியதை கண்டித்து எதிர்க்கட்சியினர் மற்றும் பல்வேறு தரப்பினர் நாடு முழுவதும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டித்து போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு வகையில் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து பேசிய பேச்சை நாடாளுமன்ற அவை குறிப்பில் இருந்து நீக்க கோரி புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் மக்களவை சபாநாயகருக்கு காரைக்கால் மாவட்ட தலைமை தபால் நிலையத்தில் தங்களது கோரிக்கையை தபால் அட்டை அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இங்கே பார்த்து போடுங்க, ஒரு நாளாக போடுங்க. எல்லாரும் ஒன்றா போட்டுக்கலாம். எல்லாரும்
ரெட்டியார்பாளையம் கம்பன் நகர் சாண்ட்ரோ பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்டவர்களுக்கு சமூக சேவகர் சசிபாலன் இனிப்புகளை வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தார். புதுவை முழுவதும் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் அமைந்துள்ள சாண்ட்ரோ பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டது. இந்த திருப்பலியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் சமூக சேவகர் சசிபாலன் தலைமையில் கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சமூக சேவகர் சசிபாலன் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். ரெட்டியார்பாளையம் கம்பன் நகர் சாண்ட்ரோ பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்ட சுமார் 3000 பேருக்கு பாஜக மாநில செயலாளர் உழவர்கரை சரவணன் தினசரி காலண்டர் மற்றும் இனிப்புகளை வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுவை முழுவதும் அமைந்துள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ரெட்டியார்பாளையம் கம்பன் நகர் பகுதியில் அமைந்துள்ள சாண்ட்ரோ பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டது. சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு பாஜக மாநில செயலாளர் உழவர்கரை சரவணன் தலைமையில் 3000க்கும் மேற்பட்டோருக்கு தினசரி காலண்டர், கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், உழவர்கரை சரவணன் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது கிறிஸ்துமஸ் பண்டிகை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உருவ பொம்மையை வைத்து சவப்பாடை ஊர்வலம். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 100வது பிறந்தநாள் விழா. துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மரியாதை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.